ஓகேங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணோ நமஸ்கிருத்யம் நரம் சேவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் व्यासं ततो जयउदीरनष्टप्रायश अभद्रेष नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति शुभं करोति वाचाल पङ्गुं लङ्घयते गिरिमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओम विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुद्धि श्रीमते जयपताक स्वामी दिनामने नमो आचार्य पदाय नित्याय कृपदने गौरवतमताय नगर ग्रामधारी नमः ओम विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुद्धि श्रीमते भक्ति वेदांत स्वामी दिनामने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 13 மற்றும் 14வது அத்தியாயத்தை பற்றி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எதுக்கு 2 அத்தியாயத்தை சேர்த்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஆக்சுவலா இது 2 அத்தியாயமே என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல படக்கூடிய கஷ்டங்கள், ஆக்சுவலா எதுக்காக நாம இங்க வந்தோம், ஏன் வந்தோம், எதுக்காக வந்தோம், ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ மன்னர் ரகுகுணன் மானுட பரதற்கும் இடையே மேலும் நடைபெற்ற உரையாடல். அவங்க உன்ன என்னெல்லாம் சொன்னாங்க. பௌதீக உலகம் இன்பத்திற்கு மிக பெரும் காடு. ஸோ இந்த உலகமே ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல நம்ம தொலைஞ்சு போயிட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ பரதர் ஜடபரதர் வந்து ராஜா ரகுகுணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரொம்ப அன்போடு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகமே வந்து ஒரு பயங்கரமான காடு. அந்த காட்டுல நம்ம நுழைஞ்சாச்சு. இப்ப அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு தெரியல, வழி மறந்து போச்சு, மாட்டின்றோம். எப்படி வெளியே வருவீங்க இல்லையா? ஆக்சுவலா அந்த காட்டுல மிருகங்கள் இருக்கு, நிறைய பயங்கரமான பட்சிகள் இருக்கு, அதெல்லாம் நம்மள சாப்பிட்றோம். ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். என்னடா என்னவோ காடு கதைன்னு சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? அப்படித்தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் யாரு அப்படின்ட்டு நெக்ஸ்டா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்படி நம்மள சாப்பிடக்கூடிய பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் இருக்கு. அடுத்தது நரிகள் நம்மள சுத்தி போட்டுட்டு இருக்கு. அதாவது எப்படி இவனை தந்திரம் பண்ணி சாகடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. அடுத்தது அங்க வந்து நிறைய பயங்கரமான கொசுக்கள் எல்லாம் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள வண்டுக்கள் இருக்கு. ஸோ அந்த வண்டுடைய சத்தம், அதாவது இந்த மூங்கிலுக்குள்ள அந்த கருப்பு வண்டு ஒன்று இருக்குமா, அது இதோடைய சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி வண்டுகள் சேர்ந்துச்சு, அந்த சத்தம் வந்து நம்மளால கேட்க முடியாது, காது வலிக்கும். ஸோ அப்படி இருக்கும். அதே போல ரொம்ப பயங்கரமான இருட்டு காடு வேற. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த மிருகங்களுடைய அந்த ஓசைகள், இரவு நேரம், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கும் இல்லையா? அதே போல நம்ம வந்து தண்ணி இருக்குன்னு நினைப்போம், அங்க போய் பார்த்தா அது புதக்குழியா இருக்கும். அப்புறம் ஆந்தை கத்தும், நரி ஊளையெல்லாம் விடும். அதெல்லாம் இன்னும் நமக்கு அதிகமான பயத்தை ஏற்படுத்தும். நம்ம ஓகே பசிக்குதே, இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைப்போம். நினைச்சு அந்த பழத்தை எடுத்து சாப்பிடும் பார்த்தா அது விஷம் நிறைந்த பழமாக இருக்கும் இல்லையா? அடுத்தது சரி தண்ணி குடிக்கலான்னு போய் காலை வச்சா அது என்ன அப்படியே இழுத்துட்டு போற நதியா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா போற நதிகளாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான இடம் எது அப்படின்னா இந்த காடு. அதே போல் திடீர்னுட்டு காட்டுல என்ன ஆகும்? காட்டு தீ ஏற்பட்டுடும். அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா நிறைய மிருகங்களே அழிஞ்சிடும். சரி அப்படி மலை மேல ஏறி அப்படியே தப்பிச்சு போகலாம் அப்படின்னா மலை ஒன்றும் அவ்வளவு சுலபமாவும் கிடையாது. அங்கேயும் ரொம்ப கல்லு முள்ளு அந்த பாறைகள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு.
அப்படியே அங்கிருந்து பாறைகள் எல்லாம் உருண்டு விழுந்துட்டு இருக்கு. அது இல்லாம விஷ பாம்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த பாம்பு கிடைச்சா என்ன ஆகும்? நம்ம நம்மளையே மறந்துடும், இறந்துடுவோம் இல்லையா? சரி, அப்பனா கொஞ்சமாவது அங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு தேடுவாங்க. பார்த்தா அங்க தேனீக்களுடைய கூட்டம் இருக்கும். அந்த தேன் மேல ஆசைப்படுவாங்க. அந்த தேனீ கொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படி கடுமையான குளிர், கடுமையான வெப்பம், காற்று, மழை அப்படின்னுட்டு அந்த காட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும் சொல்லுங்க. அவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும். நம்மளால சமாளிக்கவே முடியாது. ஆக்சுவலா இதெல்லாம் உதாரணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சரி அப்படியே மலையிலிருந்து உருண்டுடுவோம். ஸோ அங்கிருந்து விழும்போது ஏதோ ஒரு கயிறு கிடைச்சிருக்கு அப்படின்னு கயிறை பிடிச்சி தொங்குவோம். ஆனா உண்மையா அது என்ன உண்மையான கயிறே கிடையாது. ஏதோ விழுதுன்னு நினைச்சுட்டு இருப்போம். அது விழுதே கிடையாது. அது பார்த்தா கடைசியில பாம்பா இருக்கும். அதே போல கீழே விழுந்தோன்னு வச்சுக்கோங்க. கீழே சிங்கம் எல்லாம் இருக்கு. பிணம் தின்ற கழுகெல்லாம் இருக்கு. ரொம்ப பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கு. என்ன பண்றது இப்ப? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? எப்படி இந்த உலகத்துல நாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் அப்படின்னுட்டு இப்ப நம்மளுடைய உறவுகள் மூலியமாக இதை சொல்ல போறாங்க. முக்கியமா இதையெல்லாம் ஜடபரதர் ரகுகுணனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நினைக்கிறீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா இந்த உலகமே என்ன ஒரு பயங்கரமான காடு. இந்த பயங்கரமான காட்டுல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நமக்கு கஷ்டங்கள் தான் இருக்கு. இந்த காட்டுல இருக்கக்கூடிய இந்த மிருகங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வேற யாரும் கிடையாது. நம்மளுடைய கணவனோ, மனைவி, குழந்தைகள், சுற்றம், நட்பு, உறவினர்கள் தான். அதான் அந்த சிங்கம், புலி, ஓநாய், நரி. ஸோ அதுதான் அந்த உறவுகளாம். அதே போல காட்டுல சில இடத்துல கொள்ளையடிக்கிறவங்க வருவாங்க இல்லையா, அந்த கொள்ளையடிக்கிறவங்க யாரு தெரியுங்களா? நம்மளுடைய 6 புலன்கள், நம்முடைய 5 புலன்கள் மற்றும் மனசு. ஓகேங்களா? ஸோ இப்படி காட்டுல கொள்ளையடிக்கிறவங்களா நம்மளை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அது எதுவும் இல்லை, நம்மளுடைய புலன்கள் தான். அதே போல காட்டுல நிறைய புல்லெல்லாம் இருக்கும். புல்லு இருக்கே அப்படின்னு புல்வெளியே தானே அப்படின்னு நடந்து போவோம். ஆனா அங்க திடீர்னு எங்கேயாவது புதக்குழி இருக்கும். அது போல நம்ம இந்த உலகத்துல யாரை நம்புறோமோ அவங்களே நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? புதக்குழியில தள்ளிடுவாங்க. எப்படி அப்படின்னா, இந்த உலகத்துல சமூகம், நட்பு, காதல், குடும்பம் அப்படின்ற இந்த உறவுகள் தான். இந்த பேரை சொல்லிட்டு வரக்கூடியவங்களால நம்ம எங்க விழுந்துடுவோம்? புதக்குழியில விழுந்துடுவோம். ஐயோ நம்ம தெரியாம பாதை தவறி இப்படி வந்துட்டோமே. எப்ப? அதுவும் அது விழுந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு தோணும் இல்லையா? அதே போல அப்படி விழுந்துட்டாலும் இருக்கிற மிருகங்களோ பறவைகளோ சும்மா இருக்குமா? நம்மள எப்படி அட்டாக் பண்ணி சாப்பிடலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா காட்டுல அவ்வளவு சுலபமா எப்படி நம்மளால வாழ முடியாதோ. ஏன்னா இந்த பௌதீக உலகத்துல சுகம் துக்கம் ரெண்டும் மாறி மாறி தான் வரும். ஆனால் துன்பம் அதிகமாக இருக்கும், இன்பம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு நல்ல ஆத்துல உங்களை பிடிச்சு அப்படியே பிடிச்சி அழுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. மூச்சு விட முடியாம எப்படி என்ன பண்ணுவீங்க? அப்படியே திணறுவீங்க இல்லையா? அப்படியே கை கால்லாம் அப்படியே உதச்சிக்குவாங்க. எப்படியாவது வெளியே நம்ம மூச்சு விடணுமே அப்படின்னுட்டு. அப்படியே மூச்சே நிக்கிற அளவுக்கு போகும்போது டக்குன்னு உங்களை மேல எடுப்பாங்க. அப்ப அப்படின்னு ஒரு அந்த பெரும் மூச்சு, உயிரே வந்துச்சு. ஸோ அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பதான் உயிர் வந்த மாதிரி சுகமாக இருக்கும். திரும்பவும் என்ன ஆயிடுச்சு? திரும்ப அப்படி 2 வாட்டி மூச்சு விட்ட உடனே திரும்ப பிடிச்சு அழுத்துவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
துக்கம் அதிகமாக இருக்கும், சுகம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியானது. எங்க? இந்த உலகத்துல. ஆனாலும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆசை யார விட்டது? இந்த காட்டுல இன்னும் ஏதாவது கிடைக்குமா? எப்படியாவது கொஞ்சமாவது சுகம் கிடைக்குமா? அப்படின்னுட்டு திரிஞ்சுட்டே தான் இருக்கும். யாராவது வேண்டாங்க போதும் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லையே. இன்னும் எங்கேயாவது சுகம் கிடைக்குமா? உங்க கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமா? ஆத்ம திருப்தி இப்படியே தான் சுத்திட்டே இருப்பாங்க. ஆத்மாவை பத்தி யோசிக்கிறதே இல்ல. வெறும் உடம்ப பத்தி மட்டுமே யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு இத தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆத்ம சுகத்த பத்தியோ, ஆன்மீகத்த பத்தியோ, பகவான பத்தியோ யோசிக்கிறதே கிடையாது. நெறைய பேர பாருங்க, உலகத்துல முக்காவாசி பேரு ஒன்லி என்ன பௌதிகமான சுகபோகங்களுக்கு மட்டும் தான். மீதி கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஐயோ! நம்ம வந்து பகவான வழிபடல அப்படின்னா, சாமி கண்ணு குத்திருமே அப்படின்னுட்டு அந்த ஒரு பயத்திலயாவது கொஞ்சமாவது என்ன பண்றாங்க? அப்படி பக்தின்ற பேர்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது எப்பயாவது ஒரு வாட்டி அப்படி பண்ணிடுறாங்க. ஆனா, முழுமையாக பக்தியில யாராவது இருக்காங்களா அப்படின்னா, 0.001% தான். எனக்கு இந்த பௌதிக ஆசை எதுவும் வேண்டாம். பகவானை தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. என்ன பண்றது? அப்படி இருக்கு உலோகம். ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்க. கலியுகங்க. கலியுக பிரபாவம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதேபோல இப்ப பாம்பு கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. பாம்பு கடிச்சுதா அவங்க வந்து என்ன ஆவாங்க? அப்படியே தூக்கம் போல அவங்களுக்கு மயக்கம் வந்து இறந்தே போயிடுவாங்க. ஸோ அதே போல தான் ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தனக்கு மனைவி இறந்தாலும், பிற பெண்கள் மேல அப்படி ஒரு மோகம் வருமாம். ஸோ அப்படி அந்த பெண்களை அடையணும்னு நெனச்சாலும் சரி, அவங்கள மேல விருப்பப்பட்டாலும் சரி, அவங்க வாழ்க்கை சோகத்திலயும், துக்கத்திலயும் தான் முடியும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓ! நாம ஒரு சின்ன தவறு செஞ்சா, யார் நம்மள பாத்துட போறாங்க? யார் நம்மள கேட்டுட போறாங்கன்னு நெனைக்கிறாங்க. ஆனா, பகவான் ஒருத்தர் பாத்துன்னு இருக்காரு இல்லையா? ம். கண்டிப்பா அவர் அதற்கான கூலிய குடுத்தே தருவார். ஸோ இப்படி உலக சுகபோகங்கள்லயே வாழ்க்கைய நடத்திண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட வாழ்க்கை மாயையில மாட்டிண்டு கஷ்டத்த தான் அனுபவிப்பாங்க. ஸோ எப்ப அவங்க வந்து கிருஷ்ண பக்திக்கு வராங்களோ, பகவானே இந்த உலகம் போதும். இந்த 84,00,000 ஜீவராசிகளுக்குள்ள நான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது போதும். அ இப்படியே அனைத்து ஜீவராசிகள மீனா, மிருகமா, மரம், செடி, கொடிகளா, பறவைகளா, ஊர்வனவா, ஸோ இப்படி அனைத்துமா இருந்தது போதும். இதுவே என்னுடைய கடைசி ஜென்மமா இருக்கணும். ஸோ யார் ஒருத்தர் இப்படி நெனச்சு, பகவானே எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு இந்த பௌதிக சுகபோகங்கள் எதுவும் வேண்டாம் சுவாமி. அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு அந்த பக்தியையும் குடுப்பார். அந்த பக்குவத்தையும் குடுப்பார். இந்த பௌதீக பற்றுதல்ல இருந்து அவங்க விலகவும் வைப்பார். ஐய! பௌதீக பற்றுதல்லாம் என்னாலலாம் விட முடியாதுங்க. எனக்கு என்ன சுகபோகத்தோட நான் வாழணும். அது எப்படிங்க கஷ்டப்படாம ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா என்ன? இப்ப நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா, எப்படி நீங்க வந்து அ 100க்கு 100 எடுக்க முடியும்? இப்ப எக்ஸாம்ல. இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆக முடியும். ஸ்கூலுக்கே போக மாட்டேங்க. நல்லா லீவ் போடுவேன். அப்படி ஸ்கூலுக்கு போனாலும் அரட்டை அடிச்சு தான் உட்காந்துட்டு இருப்பேன். டீச்சர் சொல்றத கேட்கவே மாட்டேன். எதுவும் படிக்கவும் மாட்டேன். ஆனாலும் எனக்கு 100க்கு 100 மார்க் போடணும். என்ன பாஸ் ஆக்கணும். அப்படின்னு அது எப்படிங்க முடியும்? நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், எழுதி பார்க்கணும், மனப்பாடம் பண்ணணும். அது அப்பதானங்க அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாமுக்கு எந்த கேள்வி வரும்னே தெரியாது. அவங்க எந்த கேள்வி குடுத்தாலும் அதற்கான அனைத்து விடையும் நம்ம தயாரா வச்சுட்டு இருக்கணும். அப்ப நம்ம எக்ஸாம் எழுதும்போது, ஸோ அதற்கான மதிப்பெண் குடுக்கும்போது கண்டிப்பா நம்மளாலயும் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆக முடியும்.
ஆனா எதுவுமே பண்ணாம சும்மாவே யாருங்க தூக்கி குடுப்பாங்க? ஒரு நார்மலா பௌதிகமா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கே இப்படி அப்படின்னா, நான் பக்தியே பண்ண மாட்டேன். ஆனாலும் பகவான் எனக்கு மோட்சம் குடுக்கணும் அப்படின்னா, அது எப்படி நடக்கும்? சான்ஸே கிடையாது. வாய்ப்பில்லங்க. ஏன்னா, சில பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க, இல்ல, இல்ல நான் வந்து அம் இப்படி சும்மா பகவான எப்பயோ ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு வாட்டியோ, வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அப்படி நெனச்சுட்டாலே போதும்னு நெனைக்கிறாங்க. நம்ம டெய்லி படிச்சாதாங்க எக்ஸாமுக்கே நம்ம நல்லா எழுத முடியும். ஆ எக்ஸாம வச்சுண்டு, நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க படிப்பேன் அப்படின்னா, ஒரே நாள்ல படிச்சா, ஒரு புக்கு ஃபுல்லா எப்படிங்க மனப்பாடம் பண்ணி எழுத முடியும்? சொல்லுங்க. முடியாது. அப்ப பகவான் மட்டும் எப்படி உங்களுக்கு மோட்சத்த குடுக்கணும், எனக்கு நல்லத பண்ணணும் அப்படின்னு நீங்க மட்டும் எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆக மொத்தத்துல உங்க கடமைய நீங்க செய்ய மாட்டீங்க. பகவான் மட்டும் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு குடுக்கணும். இல்லையா? என்ன பண்றது? ஏன்னா இந்த பௌதீக உலகத்துல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இருக்கு. ஆனா நம்ம எத இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ம். அதேபோல தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். ஸோ இதுல கூட ஏன்னா இதெல்லாம் புருஷார்த்தங்கள். இந்த புருஷார்த்தல கூட நீங்க இந்த யாகம், யஜ்ஞம் செஞ்சால் உங்களுக்கு இந்த பலன். இந்த பூஜை செய்தால் உங்களுக்கு இந்த பலன். அப்பனா அதற்கான பூஜை முறைகள நம்ம செய்யணும். இல்லங்க நான் செய்ய மாட்டேன். ஆனாலும் கடவுள் எனக்கு பலன் குடுக்கணும். இத கண்டிப்பா முடியவே முடியாது. ஏன்னா ஆசை. அதுவும் பேராசை. இல்லையா? முக்கியமா முகுந்தமாலா ஸ்தோத்திரத்துல என்ன இருக்கு அப்டின்னா, ஆக்சுவலா கஜேந்திரன ஒரு முதல தான் கால கடிச்சது. அந்த ஒரு முதல புடிச்சுண்டே அதிலிருந்து அவரால வெளிய வர முடியல. ஆனா என்ன என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவினர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள், என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு முதலையா அது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முதலைகள். இத்தன முதல எனக்கு கடிச்சுண்டு இருக்கே பெருமாளே! தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கோ. அந்த கஜேந்திரன வந்து நீங்க காப்பாத்துனீங்க இல்லையா? அதே போல என்னையும் வந்து காப்பாத்துங்க. ஏன்னா, அந்த முதலையிலிருந்து நாம வெளிய வரணும் அப்டின்னா, ஒரே ஒரு வேல தான் செய்யணும். என்ன அப்டின்னா, பற்றுதல விட்டுறணுங்க. பற்றுதல் விட்டுட்டீங்க அப்டின்னா, உங்க பக்கத்துல யாருமே வரவே மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க மேல பற்றுதலே இல்லன்னா, யாராவது உங்க பக்கத்துல வருவாங்களா? கண்டிப்பா கிடையாது. இல்லையா? நமக்கு பணத்தின் மேல பற்றுதல், குழந்தைகள் மேல பற்றுதல், கணவன் மனைவி மேல பற்றுதல். இப்படி எல்லாத்து மேலயும் பற்றுதல். பணம் இல்லாம எப்படிங்க வாழ முடியும்? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எத ஒண்ணு சொன்னாலும், அதற்கும் ஒரு கேள்வி. அது இல்லாம எப்படிங்க வாழ முடியும்? டிவி இல்லாம எப்படிங்க வாழ முடியும்? மொபைல் இல்லாம எப்படிங்க வாழ முடியும்? வீடு இல்லாம எப்படிங்க வாழ முடியும்? கார் இல்லாம எப்படிங்க வாழ முடியும்? எத சொன்னாலும் அதுக்கும் ஒரு கேள்வி. அதெல்லாம் எப்படி குறைச்சுக்கணும்? ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்களாக இருந்தாலும், கடைசியில அவங்கலாம் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு தான் என்ன பக்தி மார்க்கத்துக்கு போனாங்க. அதுபோல அட்லீஸ்ட் இருக்கிறது இன்னும் அதிகமா ஆசைப்படாம இருக்கிறத வச்சுட்டாவது சந்தோஷமா இருக்கீங்களா? அதுவும் கிடையாது. ஆசை யார விட்டது? ஆசை அப்படியே ரிலே ரேஸ் போல தொடர்ந்து போயிண்டே இருக்கு. ம். அப்படி நாம இருந்தாலும் மற்றவர்கள் எப்படி இருக்காங்க? நம்மள பார்த்தாலே பொறாமப்படுவாங்க. பார்த்தாலே வயித்தெரிச்சல் வரும். ஆக்சுவலா அதுதான் என்ன? நம்மளுடைய சொந்த பந்தங்கள். அவங்க தான் அந்த காட்டுல இருக்கக்கூடிய கொசுக்கள். காட்டுல கொசு இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அனைத்தையும் க்ளோஸ் த டோர். அங்க இருக்கக்கூடிய கொசுக்கள். அதெல்லாம் நம்ம என்ன வந்து கடி அப்படின்னா சொல்றோம்? கண்டிப்பா கிடையாது. அதுவா வந்து கடிச்சு நம்முடைய ரத்தத்த குடிச்சிரும். ஸோ இப்படி யாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் நம்ம மேல இருக்கக்கூடிய பொச்சரிப்பு, பொறாமை, வயித்தெரிச்சல் பிடிச்சவங்க அவங்க தான். அதேபோல நம்மளுடைய முதலைகள்லாம் யாரு? நம்முடைய சொந்த பந்தங்கள். ம். அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் குறைச்சுக்கணும். இதெல்லாம் பற்றுதல் இல்லன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் விட்டுடணும். ஆனா சில பேருக்கு
கணவன் மேல பற்றுதல், மனைவி மேல பற்றுதல். அதுவும் ஆண்களுக்கு மற்ற பெண் மனைவி கூடயே இருந்தாலும் மற்ற பெண்கள பார்க்கறது, அவங்க மேல பற்றுதல். ஸோ இப்படி அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அதிகமாக நரகத்துக்கு போகக்கூடிய லிஸ்ட்ல அதிகமா இருக்கிறது யாரு அப்படின்னா, ஆண்கள் வந்துடுறாங்க. ஸோ ஏன்னா காம இச்சை அவங்களால அடக்க முடிய மாட்டேங்குது. எப்படி அடக்கணுன்றதையும் சொல்லிக் குடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? ஸோ கடைசியா கண்ணு கெட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் போல, உயிர் போகும்போது கூட என்ன பண்ண மாட்டாங்க, பகவான் நாமத்த சொல்லுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க. நான் ஏன் சொல்லணும்? ஆஹா! இந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கு. உயிர் போற நேரத்துக்குள்ள பக்கத்துல ஏதாவது பக்கத்து வீட்டு, அக்கத்து வீட்டு எல்லாரும் வந்து அப்படி கும்பலா நிக்கும்போது, பரவாயில்லையே இந்த பொண்ணு இவ்வளோ அழகாயிடுச்சே! அப்படின்னு பார்த்துட்டு இருக்குங்க. என்ன பண்றது? ஸோ அதே போல அந்த பௌதீக உலகம் அவ்வளவு கஷ்டமானது தான். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமே ரொம்ப அற்புதமா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது அனைத்துமே நமக்கு உயிரை பறிக்கக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலா வருமான வரி, இன்கம் டாக்ஸ். நீங்க இப்ப எந்த ஒரு பொருள் வாங்குங்க சிஎஸ்டி, ஜிஎஸ்டி அப்படின்னு ஒவ்வொரு எஸ்டியா ஏறிண்டே போயிட்டு இருக்கு. மத்திய அரசு வரிங்க, இது மாநில அரசு வரிங்க. எதை போட்டாலும் பில்லுல அது அது 2 வந்துடும். நம்ம வாங்குற ஐட்டமை விட அதனுடைய ரேட்டை பார்க்கும்போது நம்ம தலையே சுத்திடும். என்னடா இது இவ்வளோ இருக்கே அப்படின்னுட்டு. ஒரு பக்கம் என்ன நடக்குது? அரசாங்கம் நம்மள கடிச்சு தின்னுட்டு இருக்கு வரின்ற பேர்ல. ஒரு பக்கம் நம்ம சொந்த பந்தங்க. அதே போல நம்மளுடைய உயர் அதிகாரிகள் ஒரு பக்கம். நாம கொஞ்சம் வளர்ந்துருமோ அவங்களுக்கு வைத்தெரிச்சலா இருக்கு. என்னடா இது இவன் நம்மளை விட கொஞ்சம் புத்திசாலியா இருக்கானே, நம்மளை விட டக்கு டக்குன்னு வேலையை செய்யறானே இருக்கா. ஸோ இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே என்ன, குள்ள நெறிங்க, நெறிங்க, ஓநாய்ங்க எல்லாம் இருக்கு. இப்படி நாம ஏதாவது அப்படி பசிக்காக நாம ஏதாவது ஒண்ணு, இப்ப நம்ம இவ்வளோலாம் நம்ம உங்களுக்கு செஞ்சனே அப்படின்னு நம்ம செஞ்சத குடும்பத்துல மட்டும் சொல்லி காட்டிடுங்க. என்ன நடக்கும்? அவ்வளவுதான். ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். ஆ உன்னை போல ஒரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெத்தேன், வளர்த்தேன். நான் எவ்வளவெல்லாம் உனக்கு செஞ்சேன் அப்படின்னுட்டு நாம பேசின ஒரு வார்த்தைக்கு அவங்க 1000 வார்த்தை பேசுவாங்க. இதுக்கு நம்ம பேசாமையே கம்முனே இருந்திருக்கலாமேனே தோணும். என்ன பண்ண முடியும்? ஸோ விதி நம்மள கஷ்டப்படுத்தின்றே தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து எப்படி தாங்க தப்பிக்கிறது? இருக்கு இருக்கு. ஏன்னா இந்த பௌதிக காட்டுல இருந்து ஆக்சுவலா முதல்ல அந்த காட்டுக்கு ஏன் போகணும்? ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நல்லா நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் காட்டுல போய் ஒரு சில பொருட்கள் எடுத்துட்டு வந்து நம்ம நகரத்துல வித்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு காட்டுக்கு போவான். கடைசியில என்ன ஆகும்? காட்டுலயே மாட்டிக்குவோம். மாட்டின்றதுக்கு அப்புறம் எப்பா தப்பிச்சு பிழைச்சா போதும், இனி இந்த காட்டுல இருந்தா எதுவும் எனக்கு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்ற மனநிலைக்கு அவன் வந்துருவான். அதே போல காட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய யோகிகள், சாதுக்கள் அப்படியே நினைச்சுட்டு பரவாயில்லப்பா இவங்க மூலியமாவது நம்ம ஏதாவது வழி தேடலாமோ அப்படின்னு யோசிப்போம். பார்த்தா அவங்க யாராவது மாந்திரிகர்களா இருப்பாங்க. கடைசியில் அதுலயும் மாட்டின்டு, ஏன்னா நம்ம குடும்ப பிரச்சனை அப்படின்னுட்டு லோகத்துல என்ன பண்றாங்க, சில பேர் ஏதோ பெரிய யோகிங்க, இவர் பெரிய ஞானிங்க, இவர் பெரிய சாதுக்கள்ங்க, இவர் பகவானுடைய அவதாரம் அப்படின்றலாம் சொல்லும். அங்க போய் பார்த்தா அவங்க எந்த ஒரு குரு பரம்பரையில இருந்தும் வந்திருக்க மாட்டாங்க. பார்த்தா எல்லாம் குப்பை தொட்டியா தான் இருக்கும். உள்ள அவ்வளோ குப்பையும் இருக்கும். கடைசியில அப்படி போலியான யோகிகள், போலியான சாமியார்கள் கிட்ட மாட்டிண்டு அவங்களையும் தொலைச்சு, அவங்க குடும்ப மானத்தையும் தொலைச்சு, கடைசியில அவங்களுடைய
பணத்தையும் தொலைச்சு தன்னுடைய நேரத்தையும் விரயமாக்கி வாழ்க்கையே கஷ்டப்பட வேண்டியதுதான். ஸோ அதனால என்னடா இது நம்ம குடும்பத்துல கஷ்டம்னுட்டு இங்க வந்து இப்படி வந்தோம், என்னடா இதுவும் எல்லாம் போலியாவே இருக்கே அப்படின்னுட்டு மனசு இன்னும் எப்படி இருக்கும், ரொம்ப ரணமாயிட்டு இருக்கும் நமக்கு. எந்த பக்கம் போனாலும் கஷ்டமா இருக்கே, என்னதான் செய்யறது? வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க. நிம்மதிக்காக அலைஞ்சுட்டே இருக்கேன். வாழ்க்கையோட நிம்மதி எங்கேயும் தேட முடியாது. நாம் இருக்கிற இடத்துல இருந்தே தான் எங்கேயோ போய் ஏன் தேடுறீங்க? நாம் இருக்கிற இடத்துல நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தினா எல்லா பிரச்சனையும் போயிடும். ஆனா கட்டுப்படுத்துறோமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, காரணம் யாரு? நீங்க தானே. ஆசைப்பட்டது யாரு? நீங்க தான். அனுபவிக்க போறது யாரு? நீங்க தான். ஸோ அதனால இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு? நம்மளுடைய ஆசை. நம்மளுடைய பௌதீக ஆசை. ஆசையே படாதீங்க. ஏன் ஆசைப்படுறீங்க? ஆசைப்பட்டதுனால இவ்வளவு பிரச்சனை. என்னங்க நாங்க கார் வாங்கணும். காருக்கு இவ்வளோ டாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ரோடு டாக்ஸ்ன்றான். என்னவோ கவர்மெண்ட் இந்த டாக்ஸ், அந்த டாக்ஸ்ன்ட்டு இவ்ளோ ஏத்தி வச்சிருக்காங்க. ஏதாவது சரி வீட்ட வாங்குனா வீட்டுக்கு இவ்ளோ பெரிய வரி. வீட்டு வரி, அப்புறம் அது என்னது அது? துப்புரவு வரி, அது இதுன்ட்டு அது ஒரு பெருசிய லிஸ்ட். எந்த பக்கம் போனாலும் ஒண்ணு அரசாங்கம் நம்மள ரத்தத்த குடிக்குது. எப்படி? மூட்டை பூச்சி போல. ஒரு பக்கம் உறவினர்கள் முதலை போல கடிச்சுட்டே இருக்காங்க. எப்படிதாங்க தப்பிக்கிறது? ம். ஸோ இந்த மாயை பிடியில நம்ம மாட்டின்னு இருக்கோம். நம்ம அப்பவுமாவது திருந்துறோமா? கண்டிப்பா கிடையாது. இன் ஃபியூச்சர்ல என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். சூப்பரா நான் வாழ்வேன். அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னாங்க. அப்படின்னு அதையும் நம்பிக்கிட்டு என்ன பண்றோம்? வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா யாருக்காவது போதும் இந்த வாழ்க்கை. இனி இந்த வாழ்க்கை மேல எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு. நான் துறவறம் மேற்கொள்கிறேன் அப்படின்னுட்டு இதுவரையும் எந்த ஆளாவது சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. பொண்டாட்டி எவ்வளவு திட்டினாலும் சரி, அம்மா அப்பா எவ்வளவு கொடுமை பண்ணாலும் சரி, பசங்க எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் சரி, என்னன்னா நடந்துட்டு போகட்டும். ஆனாலும் நான் எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும். எப்படியாவது சுகபோகத்தோட வாழணும். காரணம் ஆசை. ம். ஸோ நம்மளுடைய அன்றாட ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக திருடலாமே அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணமும் வந்துடும். வருதா? ஸோ சில பேர் அப்படியும் கெட்ட வழியில போயிடுறாங்க. அப்புறம் நாட்டுக்கு விரோதமான செயல்கள் செய்யறது, சமுதாயத்துக்கு விரோதமான செயல்கள் செய்யறது. காரணம் பணம் தேவை. வாழறதுக்கு பணம் இல்லாம முடியுமா? அப்படின்ட்டு அப்படி ஒரு மோகத்துக்கு போறது. சில பேர் என்ன பண்றாங்க? பாலியல் தொழில் செய்யறது. ம். தன் மனைவியே மற்றவங்களுக்கும் கொடு. ஸோ இப்படியாப்பட்ட நீச்சமான செயல்களும் செய்யக்கூடியவர்களும் இருக்காங்க. சில பேர் பா பெண்களை விட்டு இல்லாம நம்மளால வாழவே முடியாது அப்படின்னுட்டு அவங்க பின்னாடி ஓடி போய் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. தயவு செஞ்சு எதன் மேலேயும் ஆசையே படாதீங்க. பட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, போச்சு. வாழ்க்கையே நாசமா போச்சு. ஸோ பெண்கள் ஆண்கள் மேலேயும் ஆண்கள் பெண்கள் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தான் மொத்த பிரச்சனைக்குமே காரணம். ஸோ அந்த ஈர்ப்பு என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா பாம்பை தொடுறதுக்கு சமமா. தேவையா? பாம்பு சர்ப்பம், அந்த பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? அல்ல டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், இல்லையா? ஸோ இதுல தான் எல்லாரும் மாட்டிக்கிறது. ஆண்கள் பெண்கள் மேலேயும் பெண்கள் ஆண்கள் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஆக்கர்ஷணத்துல தான் வாழ்க்கையில இவ்வளவு துக்கம், இவ்வளவு கஷ்டம். ஸோ நம்ம பாட்டிய பக்தி பண்ணிட்டு சிங்கிளா இருந்து பாருங்களேன், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட இன்னொருத்தங்களை சேர்க்கும் போதே வாழ்க்கையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்க, நான் பக்தியோட ஆக்சுவலா கிருஷ்ணா கொஞ்சம் என்ன தெரியுங்களா? ஸோ நீங்க திருமணமே
செஞ்சுக்க கூடாது. அப்படி செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உன் மனைவியை இல்லைன்னா உன் கணவனை நீ கிருஷ்ண பக்தனாக மாற்ற உன்னால் முடியுமா? முடியும். அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை உங்களால கிருஷ்ண பக்தர்களாக மாற்ற முடியுமா? முடியும். அப்படின்னா குழந்தை பெத்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற யுகத்துல நாம சொல்ற பேச்ச கணவன் தான் கேட்கறாங்களா? இல்ல கணவன் சொல்ற பேச்ச மனைவி தான் கேட்கறாங்களா? இல்ல கணவன் மனைவி சொல்றத குழந்தைகள் தான் கேட்கறாங்களா? நம்ம சொல்றத கொஞ்சமாவது காது குடுத்து கேட்கறாங்களா? ஆனா நம்ம நெனச்சு எல்லாத்தையும் யோசிச்சு தான் கல்யாணம் பண்ணிப்போம். குழந்தை பெத்துக்கிறதும் அப்படிதான் யோசிச்சு தான் குழந்தை பெத்துக்குவோம். ஆனால் இன் ஃபியூச்சர்ல என்ன ஆகுது? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா? கண்டிப்பா கிடையாது. நம்ம நெனச்சது ஒண்ணு. ஆனா நடந்தது அப்படியே டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிப்போம் நம்ம. ம். ஆக்சுவலா ஆத்ம தேவர்ன்னு ஒருத்தர். அவருக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு குறை அப்படின்னா, பெரிய செட்டில்டு ஃபேமிலிங்க. அப்படியே ஒரு 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அவ்ளோ சொத்து இருக்கு. ம். நல்ல பேரு, நல்ல பக்தர் அவரு. பிரச்சனையே இல்ல. ஆனா, அவருக்கு ஒரே ஒரு குறை. குழந்தை இல்லையேன்னுட்டு. சரின்னுட்டு என்னென்னவோ யாக யக்ஞம்லாம் என்னமோ பண்றாரு. பட் அவருடைய கர்மால அது கிடையாது. விதி யார விட்டது? ஸோ இவரு என்ன பண்றாரு, நேரா காட்டுக்குள்ள போறாரு. ஒரு ரிஷியோட கால்ல விழுந்து அழுது அவர்ட்ட புலம்புறாரு. "சுவாமி எனக்கு குழந்தை வேணே வேணும்." "சரி இருப்பா" அப்படின்ட்டு அவரு ஞான திருஷ்டியில பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, "அப்பா நீ நல்லாவே இருக்க இப்ப. உனக்கு எதுக்கு இப்ப குழந்தை? நீ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க. இப்படியே இருந்துட. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா." அப்படின்னு சொல்றாரு. சொல்ற பேச்ச மட்டும் நம்ம கேட்டுடுவோமா என்ன? ம்ஹ்ம். அடம் பிடிக்கிறாரு. "இல்லவே இல்ல சாமி எனக்கு குழந்தை வேணே வேணும்." என்ன பண்றது? விதி வழி அது. நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. சரி, உன் தலையெழுத்த நான் என்ன மாத்தவா போறேன்? இந்தா அப்படின்ட்டு ஒரு பழம் குடுக்குறாரு. அதாவது பகவான நெனச்சு பிரார்த்தனை பண்ணி அந்த பழத்த கையில குடுக்குறாரு. அப்பா இத உன் மனைவிய சாப்பிட சொல்லு. அவங்க கண்டு அத சாப்பிட்டாங்கன்னா, 10 மாசத்துல அவங்களுக்கு குழந்தை பொறக்கும். அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நேரா வீட்டுக்கு வந்தாரு. மனைவி கிட்ட அந்த பழத்த குடுத்தாரு. அம்மா இத நீ சாப்பிட்டன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உனக்கு குழந்தை பொறக்கும். ஸோ நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும். தயவு செஞ்சு இத சாப்ட்டுருமா அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படியாச்சு. அவரு பூஜை புனஸ்காரம் அப்படி போயாச்சு அவரு. குளிச்சுட்டு போய் பூஜை பண்றதுக்கு போயிட்டாரு. இந்த அம்மா பழத்த கையில வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அவங்க தங்கச்சி வந்தாங்க. அந்த அம்மாவுடைய தங்கச்சி. இந்த அம்மா பேரு துந்துலி. ஸோ அந்த அம்மாவோட தங்கச்சி வந்தாங்க. "என்னக்கா கையில ஏதோ பழத்த வச்சுண்டு யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னுட்டு. "அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. "அக்கா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பண கஷ்டம். ஸோ நீ ஏதாவது பணம் குடுத்து எனக்கு உதவி செய்யேன்." அப்படிங்கிறாங்க. சரி கையில என்னத்துக்கு பழம் வச்சுட்டு இருக்க? "ஒண்ணும் இல்ல. இந்த பழத்த சாப்பிட்டா எனக்கு குழந்தை பொறக்கும்னு சொன்னாரு உங்க மாமா. அத தான் சாப்பிடலாமா? வேணாமான்னு யோசிக்கிறேன்." "ஏன்க்கா அப்படி யோசிக்கிற?" "ஏன்னா, நான் வந்து இத சாப்பிட்டுட்டு பிரெக்னன்ட் ஆனேன்னு வச்சுக்கோயேன், என்னுடைய அழகு போயிடும். ஸோ என்னுடைய இந்த இளமையான இந்த அழகு என்ன விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி உங்க மாமா என்ன பார்ப்பாரு? நான் அப்படி பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என் வீட்டு வேலையெல்லாம் யாரு செய்வா? யாராவது வேலைக்காரி வச்சேன்னு வச்சுக்கோ, அவ வந்து உங்க மாமாவ மயக்கிட்டு, மொத்த சொத்தையும் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான்னா, என்ன நடு ரோட்ல விட்டுட்டாங்கன்னா, அதனால பாருங்க கணவன் மேலயும் அவளுக்கு நம்பிக்கை இல்ல. ஸோ அவளுடைய அழகு மேல அவளுக்கு அவ்வளவு அகங்காரம் வேற. ஐயோ! என் அழகு கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஸோ என்னோட உடம்பு ஏன்னா பிரெக்னன்ட் ஆனாங்கன்னா உடம்பு கண்டிப்பா பெண்களுக்கு மாறும். முதல்ல இருந்த உடம்புக்கும் ஆஃப்டர் பிரெக்னன்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் டோட்டல் சேஞ்சா இருக்கும். நம்ம என்னதான் அந்தர் பெல்ட் அடிச்சாலும், நம்முடைய பழைய உடம்பு, குழந்தை பெறுவதற்கு முன்னாடி இருந்த உடம்பு கண்டிப்பா பெண்களுக்கு வரவே வராது. இல்லையா? ஏன்னா அவ்வளோ உடல் மாற்றங்கள், சேஞ்சஸ் இயற்கையாவே நமக்கு பகவான் வந்து குடுக்கப்பட்டது. இந்த அம்மாக்கு அது பிடிக்கலையாம். வேண்டாம். ஏன் என் உடம்பு, என் உறுப்புகள ஏன் மாறணும்? வேண்டாம்.
அப்ப அவன் தங்கச்சி சொல்றா, "அக்கா நான் வந்து இப்ப பிரெக்னென்ட்டா இருக்கேன். நான் வந்து என் குழந்தைய உனக்கு குடுத்துடுறேன். நீ காசு எனக்கு குடுத்துரு. ஏன்னா இப்ப எனக்கு காசு தட்டுப்பாடு. காசு எனக்கு குடுத்துரு." அப்ப அவங்க அக்கா சொல்றா, "இந்த பழத்த என்னம்மா பண்றது?" "அதான் இவ்ளோ மாடுகள் இருக்குல்ல, மாட்டுக்கு குடுத்துரு" அப்படிங்கிறா. சரி ஓகே. அப்படின்னு நேரா எடுத்துட்டு போய் மாட்டுக்கு குடுத்துட்டாங்க. அவங்க தங்கச்சிக்கு நான் போய் எனக்கு ரொம்ப இங்க மயக்கமா இருக்கு. வாந்தி வாந்தியா இருக்கு. நான் போய் என் தங்கச்சி வீட்லயே இருந்து குழந்தை பெத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த அம்மா போயாச்சு. ஸோ குழந்தை பொறந்ததுக்கப்புறம் அவ தங்கச்சிக்கு காசு குடுத்து குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா. இங்க மாட்டுக்கு குடுத்தா இல்லையா? அந்த மாட்டுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பொறந்துருச்சு. பார்க்குறார். ஆத்ம தேவர் பார்க்குறாரு 2 குழந்தையும் மாட்டுக்கு ஒரு குழந்தை பொறந்துருச்சு. தன் மனைவிக்கு ஒரு குழந்தை பொறந்துச்சு. ஸோ தன் மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர் வச்சாரு. அடுத்தது இந்த மாட்டுக்கு மாட்டுக்கு பிறந்திருக்கு இல்லையா? அதனால கோவுக்கு பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு கோகர்ணன்னு பேர் வச்சாரு. சரி 2 குழந்தைகளையும் ஒண்ணா வளர்க்குறாரு. ரொம்ப அன்போட வளர்க்குறாரு. 2 குழந்தைகளும் குருகுலத்துலலாம் சேர்க்குறாங்க. ஆனால் அந்த துந்துகாரி அவங்க அம்மா எப்படி? ம். பணத்தாசை பிடிச்சவ. ஸோ வளர்த்த அம்மா எப்படி? அது அதுக்கு மேல. அப்ப அந்த குழந்தை எப்படி இருக்கும்? ஸோ அது ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சுடுச்சு. கொஞ்சம் கூட சொல்ற பேச்சே கேட்கறதில்ல. கூட இருக்கிற குழந்தைகளெல்லாம் போட்டு இம்சப்படுத்துறது, அடிக்கிறது, கடிக்கிறது, கல் எடுத்து அவங்க மண்டைய உடைக்கிறது இப்படின்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுடுச்சு. ஸோ அதே அந்த ஆத்ம தேவர். ஏன்னா அந்த குழந்தை அந்த ரிஷியோடைய தபஸால அந்த தப பலன அவர் குடுத்துருக்காரு. ஸோ அந்த பகவான வணங்கி அவர் குடுத்த பழத்துல பொறந்ததுனால, அந்த குழந்தை அவ்வளோ ஒரு ஆத்ம ஞானியா இருக்கு அந்த குழந்தை. ஒண்ணும் இல்ல. ஒரு 5 வயசு குழந்தை உட்காந்துட்டு ஃபுல் பகவத்கீதை அப்படியே சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. அதோட பிஞ்சு குரல்ல. அது இன்னும் 4000 திவ்ய பிரபந்தமெல்லாம் பேசுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க. மகாபாரதம், ராமாயணம் அப்படின்னு எல்லா இதிகாசங்களையும் சொல்ல ஆரம்பிக்குது. பாகவதத்த பேச ஆரம்பிக்குது. எப்படி இருக்கும்? அவ்ளோ அமிர்தமா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் அந்த குழந்தை. எது? அந்த துந்துகாரி. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இப்படியே இந்த 2 குழந்தைகளும் வளர்றாங்க. இந்த துந்துகாரி அனைத்து கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடுறான். பணம் இருக்கு. நம்மள யாரு என்ன பண்ண போறோம்? யார் தடுக்கிறது? மொத்த சொத்துக்கு நான் தான் வாரிசு. ஏம்மா வாரிசு வாரிசுன்னு குழந்தைய பெத்துக்கிறாங்களே, அவங்களுடைய நிலைமை இதுதான். நான் தான் இந்த சொத்துக்கு வாரிசு. வாரிசுன்னுட்டு நெனச்ச அந்த பையன் இல்லாத அமக்களம் கிடையாது. ஸோ இல்லாத கெட்ட பழக்கம் கிடையாது. மது, மாது, சூதுன்ட்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுருச்சு. இவங்க வீட்ல ஒரே ஒரு தவறா, பொய் பேச எதுவுமே பண்ண மாட்டான். அவ்வளோ ஒரு பக்திமயமான குடும்பம். யாரு? ஆத்மதேவருடையது. ஆனா, கடைசியில என்ன ஆயிடுச்சு? விபச்சாரிகளும் இழுத்துட்டு வர அளவுக்கு அந்த பையன் பண்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தாரு. ஊரே காரி துப்புற மாரி ஆயிடுச்சு. அவரு யோசிச்சாரு. இதுக்கு மேல அவர் திட்டி பார்த்தார், அடிச்சு பார்த்தார். ஒண்ணும் முடியல. அவர் இதுக்கு மேல என்னால இந்த குடும்பத்துல வாழ முடியாது. நீயாச்சு, உன் குழந்தையாச்சு. எப்படியாவது சமாளிச்சுக்கோன்னுட்டு அவரு வீட்ட விட்டு துறவறம் போயிட்டார். நேரா காட்டுக்கு போனார். அன்னைக்கே அந்த ரிஷி சொன்னாரு. "எப்பா நீ இப்ப நல்லா தானே இருக்க. உனக்கு எதுக்கு குழந்தை? இப்படியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாமேன்னு" சொன்னாரு. ஆனாலும் பாருங்க, கடைசி வரையும் அவருக்கு தெரியல. அந்த ஆத்மதேவருக்கு தெரியல. உண்மையா இந்த குழந்தை யாருக்கு பொறந்துச்சுன்னுட்டு. ஆக்சுவலா அது யாருடைய குழந்தை? மனைவியுடைய தங்கையோட குழந்தை. அது தெரியவே இல்ல அவருக்கு. ஸோ அப்படியே போனார். காட்டுல இருந்து தபஸ் பண்ணார். பகவான நினைச்சார். அப்படியே உயிரை விட்டார். நேரா வைகுண்டம் போய் சேர்ந்தாச்சு. ஸோ ஆத்மதேவரும் போய் கிளம்பியாச்சு. கோகர்ணன் என்ன பண்ணாரு? அவரும் கொஞ்சம் வளர்ந்தாரு. அவரும் இப்படி ரிஷிகளோட, பக்தர்களோட இப்படி தீர்த்த யாத்திரை போறது அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் போயாச்சு. அவரும் வீட்டை விட்டு. ஸோ இந்த துந்துகாரி ரொம்ப அட்டூழியம் அதிகமாயிடுச்சு அவனது. ஸோ பட்ட பகல்ல அ கண்ட வேசி பெண்களோட தன்னுடைய வீட்லயே அமர்க்களம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ அதாவது தட்டி கேட்கிற அந்த துந்துரிய அம்மாவே போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். ஸோ அம்மாவ இன்னும் காசு கேட்டு துன்புறுத்தி, அவ அம்மாவே அடிச்சு, அவளுக்கு படாத இடத்துல எங்கேயோ தலையில பட்டு, அவ இறந்தே போயாச்சு. அவள தூக்கி போய் கிணத்துல போட்டான். ஸோ இவனுக்கு இவ்ளோ கெட்ட பழக்கம் இருந்ததுனால என்ன ஆகுது?
இவனுக்கும் மரணம் ஏற்படுது. எப்படின்னா கெட்ட பழக்கத்தினால கெட்ட வியாதிகள் வரதானே செய்யும். ஸோ அப்படியே அவனும் இறந்து போயிடுறான். ஸோ ஆத்மதேவர் எங்கேயோ ஒரு காசியில் அப்படி எங்கேயோ தீர்த்த யாத்திரையில் இருக்கும்போது யாராவது அந்த ஊர்க்காரங்க வராங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்பா இது போல் உன்னுடைய அம்மாவை உங்கள் தம்பியை அடித்து கொன்னுட்டான், அவனும் இறந்துட்டான், அவனும் இறந்தாச்சு அப்படின்னுட்டு. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒன்றா வளர்ந்தாங்க இல்லையா, சகோதர பாசம். சரின்ட்டு அம்மாவுக்கு ஒரு தர்ப்பணத்தை கொடுத்தாச்சு. அப்புறம் தன்னுடைய சகோதரன் துந்துகாரிக்கும் ஒரு தர்ப்பணத்தை பண்ணியாச்சு. பண்ணிட்டு இவர் வந்து ஒரு ஒரு சின்ன குடிசையில் படுத்துன்னு இருக்கார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யாரோ வந்து நைட்டு 12 1 மணிக்கு யாரோ அந்த குடிசையை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. திறந்து பார்க்குறாரு. பார்த்தா ரூபமே இல்லாமல் அரூபமாக ஒரு ரூபம் வந்து நிற்குது. இவர் கேட்குறாரு. ஏன்னா நாமெல்லாம் தான் பேய் பிசாசெல்லாம் பயப்படுவோம். ஏன்னா அவர் பெரிய பக்தர். அவருக்கு இதெல்லாம் பார்த்து பயமே கிடையாது. ஸோ அது வந்து நிற்குது. இவர் கேட்குறாரு, யார் நீ அப்படின்னு. ஓ கோகர்ணா, என்ன அடையாளம் தெரியல, நான் தான் துந்துகாரி, உன்னுடைய சகோதரன். இப்போ நான் வந்து உங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணிட்டேன், பிண்ட பிரதானம்லாம் பண்ணியாச்சு, கயாவில் போய் பண்ணிட்டேன், காசி கயா எல்லா இடத்துலையும் உனக்கு அம்மாவுக்கு எல்லாம் பண்ணிட்டேன் நான். நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதானே, உன்னை ஏன் இங்கே இருக்க அப்படின்னு. அப்போ அந்த ஆத்மா சொல்லுது, எப்பா நீ வந்து 100 கயா சாதம் பண்ணால் கூட என்னை வந்து இங்கேருந்து விடுவிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா இது, இவ்வளவு தவறு செஞ்சிருக்கானா? ஸோ எனக்கு இந்த பிசாசு உடம்புல என்னால் முடியலை, எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்குது. சரி நான் வந்து நாளைக்கு பெரியவங்கிட்டலாம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ மற்ற எல்லா முனிவர்கள் ரிஷிகள் எல்லார்ட்டையும் கேட்குறாரு. எல்லாரும் அதை பண்ணு இதை பண்ணு இது பண்ணு அது பண்ணு. ஆனாலும் கயாசாதம் பண்ணால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் ஆகணும். ஆனாலும் இது போகலை அப்படின்னா இதை விட பெருசாக என்ன இருக்குன்னு எங்களுக்கும் தெரியலையே, இறந்தவங்களுக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே எல்லாரும் சொல்லும்போது ஆக்சுவலாக சூரியன் ஆகாசத்தில் இருக்கு. இவர் நேரா, ஏன்னா அவ்வளோ பெரிய தபஸ்வி ஆயிட்டார் இவர், நேரா சூரியனே பார்த்து கேட்குறாரு. அப்போ சூரியன் சொன்னார், நீங்கள் வந்து ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுங்க, அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னுட்டு. ஸோ அப்படியா சரின்ட்டு பாகவதம் சொல்ல ஆரம்பி. இப்போ எங்களுக்கு மோட்சம் கிடைச்சதா இல்லைன்னு எப்படிங்க தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே அதாவது இந்த மூங்கில் மூங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 கழிகள் இருக்கும். அப்போ கட்டு கட்டு கட்டாக இருக்கும். ஸோ அந்த 7 கழிகள் இருக்கிற ஒரு மூங்கிலுக்குள்ள அந்த பிசாசு ஆவிர்பவிச்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள், அதாவது அதனால தான் அந்த காலத்தில் பாகவதம் சப்தாகம் 7 நாள் சொல்லுவாள். ஸோ ஒவ்வொரு நாளாக இவர் பாகவதம் சொல்லி சொல்லி முடிக்கிறார். ஒவ்வொரு அந்த கட்டுக்கட்டாக இருக்க ஒவ்வொரு கழியாக வெடித்து வெடித்து லாஸ்ட் 7வது நாள் இந்த ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி முடிக்கும்போது ஆகாசத்து புஷ்பமானம் வருது. அவரை அழைச்சிண்டு, யாரை அழைச்சிண்டு, அந்த துந்துகாரை அழைச்சிண்டு மேலே கிளம்புது. அப்போ கோகர்ணன் கேட்குறாரு, சுவாமி சொன்னேனே, நான் தான் 7 நாள் சொன்னேன், என்னையே அழைச்சிட்டு போகல? அதே போல் இவ்வளோ பேர் இங்கே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க டெய்லி, அவங்களையே அழைச்சிட்டு போகல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த விஷ்ணு தூதர்கள் சொன்னாங்களாம், ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப நல்லா சொல்கிறீங்க பாருங்க, சொன்னவங்களுக்கு இதுதான், நீங்கள் ரொம்ப நல்லா சொல்கிறீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அப்போ வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்களே, இவங்கெல்லாம் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆனால் இவங்களுடைய நினைப்பு அங்கே இங்கே அங்கே இங்கே தடுமாறி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த துந்துகாரி மட்டும்தான் ரொம்ப ஸ்ரத்தாயா அவன் வந்து கேட்டுட்டே இருந்தானா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை. அதனால தான் அவருக்கு மட்டும் நாங்கள் மோட்சத்தை அழைச்சிட்டு போகிறோம். ஸோ இவங்க உடம்பு ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனால் மனசு இருக்கா, கண்ட்ரோலாக இருக்கா, அதுதான் கிடையாது. அதுதான் பிச்சுக்கிட்டு ஓடுது. ஸோ அது போல் இவங்க மனசு அங்கங்கே ஓடிட்டே இருந்துச்சு. ஐயோ இவர் எத்தனை மணிக்கு கிளாஸை முடிப்பாங்களோ தெரியலையே, நம்ம வீட்டில் இந்த வேலை இருக்கே, அந்த வேலை இருக்கே, அதை சமைக்கணுமே, இதை சமைக்கணுமே யோசிச்சாங்க. அதனால கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்படி சொல்லிட்டு அவங்க வந்து யாரை அழைச்சிட்டு போயாச்சு, துந்துகாரையும் அழைச்சிட்டு போயாச்சு. இப்போ அங்கே
உட்காந்துட்டு அவ்வளோ ஜனங்க கேட்டாங்களே, இப்ப அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. சரி நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டோம். திரும்ப இன்னொரு வாட்டி கோகர்ணன வந்து திரும்பவும் சொல்ல சொன்னாங்க. திரும்பவும் அவரு திரும்ப இதே போல சப்தாகம் சொன்னாரு. அடுத்த டைமு ஒரு பெரிய புஷ்ப விமானம் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போச்சு. கோகர்ணே அழைச்சிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி நாம இந்த பௌதிக உலகத்துல நான் பக்தி தாங்க பண்றேன். பக்தியிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நினைவுகள் எங்க ஓடுது? இந்த அம்மா கிளாஸ் எடுக்கிறேன்னாங்களே, கரெக்ட் டைமுக்கு முடிச்சிருவாங்களா? இன்னும் லேட் பண்ணுவாங்களா? கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுமா? ஐயோ! வீட்ல அவருக்கு தோசை ஊத்தி குடுக்கணுமே, சட்னி அரைக்கணுமே. இந்த நெனப்பு கண்டிப்பா பெண்கள் தலையில ஓடிண்டே இருக்கும். என்ன பண்றது? ஏன்னா பொறுப்புகள் அதிகமா இருக்கே. என்ன செய்ய முடியும்? ஸோ அதே போல இந்த பௌதீக பந்தத்திலிருந்து நம்ம விடுபட்டே ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த சக்கரத்திலே மாட்டிண்டு கஷ்டப்பட்டுண்டே இருக்க வேண்டியது தான். யாருக்காவது ஆசையா இருக்கா என்ன? திரும்ப திரும்ப இதே உலகத்துல. அ ஏன்னா 84 லட்சம் ஜீவராசிகள பிரம்மாலிருந்து சின்ன எறும்பு வரை இருக்கும். எல்லா ஜீவராசிகளும் அடக்கம். இதுல உங்கள எறும்பா படைச்சா என்ன? மிருகமா படைச்சா என்ன? சிங்கமா படைச்சா என்ன? பாம்பா படைச்சா என்ன? எல்லாத்துலயும் எத நாம ஆசைப்படுறோமோ, அடுத்த ஜென்மத்துல ஓகே இது சாங்ஷன். அ ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இத ஆசைப்படுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அதுக்கு சாங்ஷன். சில பேர் நெறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. இயற்கை பார்க்கும். ஓகேம்மா, நீ அடுத்த ஜென்மத்துல என்ன யானையா போ. சில பேருக்கு புடவைங்க, நகைகள் ஆசை. அடுத்த ஜென்மத்துல நீ கரப்பான்பூச்சியா போ. மத்தவாளுக்கு குடுக்காம ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிச்சன்லயே சாப்பிடுவாங்க. நீ எலியாக பிறப்பாயாக. அ சில பேருக்கெல்லாம் யாரோடைய செருப்பு அழகா இருந்தா திருடிடுவாங்க. அடுத்த ஜென்மத்துல நீ செம்மறியாடாக போ. சில பேருக்கெல்லாம் இன்னொருத்தங்கள பார்த்தாலே அப்படியே கோவம் கோவமா அப்படியே ஃபுல் கோவங்க அவர் அப்படின்னுவாங்க. அடுத்த ஜென்மத்துல நீ பாம்பாக போ. ஸோ வீட்டு மேல ஆசை, பற்றுதல். அடுத்த ஜென்மத்துல நாயாக போ. ஸோ தேவையா? சில பேருக்கு இந்த நான்வெஜ் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. சிங்கம், புலி, நரியாக போ. எது ஒண்ணும் அப்படி. நான் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுவேன். பறக்கிறது, ஓடுறது, ஓடியாறது, தண்ணீல இருக்கிறது, தண்ணீல மேல பறக்கிறது, எல்லாத்தையும் சாப்பிடுவேங்க. அப்படியா? பன்றியாக போ. அதுதான் கண்டதையும் தின்னும். ஸோ நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கான விளைவுகளை யார் அனுபவிக்க போறாங்க? யார் யார் எதை எதில ஆசைப்பட்டாங்களோ, அது அதுல அவங்க மாட்டிக்குவாங்க. அப்ப என்னதாங்க பண்றது? கிருஷ்ணனை தவிர நீங்க வேற எது மேல ஆசைப்பட்டாலும் போச்சு. முடிஞ்சது கதை. ஓகேங்களா? அவங்க எந்த குலத்துல பிறந்தாலும் சரி, எந்த வர்ணத்துல இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை தவிர நீங்க வேற எந்த செயல் செஞ்சாலும் மாட்டிக்குவீங்க. 100%. ஆக்சுவலா ஒரு உதாரணம். ஸோ டைம் இருக்கு. ஸோ ஒரு ஊர்ல சுசர்மா அப்படின்ற ஒரு பிராமணர் இருந்தார். ஆக்சுவலா பிராமணருக்கு என்னங்க வேலை? பகவானுக்கு அங்க பூஜை செய்யறது, பகவானை பற்றி மத்தவாளுக்கு சொல்றது. இதுதானே முக்கியம். ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு நெறைய பணத்தாசை அதிகம். அதனால தன்னுடைய நிலத்த நல்லா உழுதார். உழுது நல்லா அவர் வந்து லாபம் சம்பாதிச்சார். ஸோ அந்த சம்பாதிச்ச லாபத்துல நெறைய பணம் இருந்துச்சுனால என்ன ஆகும்? கெட்ட பழக்கங்கள், இலவச இணைப்பா வந்துடும். இல்லையா? ஸோ அதுபோல அவர் வந்து மது குடிக்கிறது, மாமிசம் சாப்பிடுறது, கண்ட பெண்களோட உல்லாசமா இருக்கிறது. ஸோ இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தார். பெரிய பிசினஸ். அதாவது 100 ஏக்கராக்கு விவசாயம் பண்ணி ஒரு பெரிய பண்ணையார் ஆயிட்டார் அவர். ஸோ இப்படி இருக்கும்போது ஏன்னா அந்த காலத்துலலாம் இப்படி அது என்னது அது? எரு. அந்த விவசாய நிலத்துக்கு எரு எல்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி போய் என்ன பண்றாரு ஒரு நாளு காட்டுல போய் இந்த இலைகள், தழைகள் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படி போடலாம். நல்லா இன்னும் நல்லா பயிர் வளரும் அப்படின்னுட்டு போய் எல்லாம் ஆளுங்களை வச்சு எடுத்துட்டு இருக்காரு. கூட இவரும் போய் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்துல அங்க ஒரு பாம்பு வந்துச்சு.
டக்குன்னுட்டு அந்த பாம்பு கடிச்சது. உடனே அவர் வந்து அங்கேயே இறந்துட்டார். ஸோ இப்ப இவருடைய கர்த்தவியம் என்ன? பகவானுக்கு பக்தி செய்யறது. திரும்பி கூட பார்க்கறது இல்ல. கடவுளை திரும்பியே பார்க்கல. பகவான் பத்தி நினைக்கவே இல்லை. பகவான் பத்தி மற்றவாளுக்கு சொன்னாராம்? கண்டிப்பா கிடையாது. 0. ஸோ கடைசியில இவர் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, அடுத்த ஜென்மத்தில் இவர் வந்து ஒரு எருதா பிறந்துட்டார். அதுவும் இப்ப பாருங்க, நாயாவும் பிறக்குறாங்க. இப்ப நாயா பிறக்கிறவங்க பெரிய பெரிய ரிச் வெளிநாட்டு நாயா வந்து ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் இருக்குது. அது ஏசிலேயே இருந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் என்ன, அதுக்கு டேப்லெட்ஸு, மருந்துகள், அதுக்குன்னு தனியான ஃபுட்டு, அதுக்கு குளிப்பாட்டுறதுக்கு ஷாம்பு என்ன, அதுக்கு ஆயில் மசாஜ் என்ன. ஸோ இப்படி பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதே போல் தெருநாயாவும் பிறக்குதுங்க நாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாய் தான், அது கொஞ்சம் பணக்கார வீட்டு நாயாவும் பிறக்குது, இல்ல ரோட்ல நாயாவும் பிறந்து கஷ்டப்படுது. அதே போல எருதா பிறந்தார். ஒரு நல்லவன் கையில போய் எருதா கிடைச்சாரா? கிடையாது. அதுவும் ஒரு ஊனமுற்றவன், நொண்டி. அவருக்கு ஒரு கால் விளங்காது. அந்த நொண்டி கிட்ட இவர் வந்து எருதா அந்த இடத்துல பிறந்து அவருக்கு கிடைச்சாச்சு. ஸோ நார்மலா கொஞ்சம் இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த நொண்டி, அவர் வந்து கொஞ்சம் எப்படி அப்படின்னா, ஆறல் வந்து ரொம்ப கோவக்காரர். இவர் நல்லா சாப்பிடுவாரு, குடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அந்த எருதுக்கு மட்டும் எதுவுமே சாப்பாடே வாங்கி கொடுக்க மாட்டார். அதாவது அதுக்கான புல்லு, வைக்கோல் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாரு. அதுக்கு அந்த வெயிலுக்கு தண்ணி கூட சரியா காட்ட மாட்டாரு. கொஞ்சோண்டு தண்ணி காட்டுறது, கொஞ்சோண்டு அந்த வைக்கல் போடுறது. ஸோ இப்படிதான். ஆனா அந்த எருதுக்கு வந்து நிறைய பாரம், வெயிட்ட. அந்த காலத்துலலாம் எருது வண்டி தாங்க போகும். அதாவது அனைத்து பாரத்தெல்லாம் தூக்கிட்டு போறது. ஸோ இப்படியெல்லாம் அந்த எருதை வந்து நல்லா வேலை வாங்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா கத்திரி வெயில். காலையில இருந்து எதுவுமே போடல. எக்கச்சக்க பாரம். ம். ஒரு 3, 4 வாட்டி மாடுகள் ஈக்க வேண்டிய பாரத்த ஒரே வண்டியில அவ்வளோ பாரத்த ஏத்தி அந்த மாட்ட அடி அடின்னு அடிக்கிறாரு. வெயில் வேற, எதுவும் சாப்பிட குடுக்கல, தண்ணியும் குடுக்கல. அந்த மாட்டு அப்படியே தலை சுத்தி அப்படியே கீழ விழுது. ஸோ உடனே அதுக்கு வந்து அந்த ஜாட்டில ஜாட்டில போட்டு அடிக்கிறாரு. ஒரு கொம்புல அப்படியே ஊசி போல வச்சுட்டு அதுல வேற குத்து குத்துன்னு குத்துறாரு அந்த மாட்ட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது உங்கள ஊசி வச்சு நொக்கு நொங்கு நொங்குன்னு குத்துனாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமா இருப்பீங்க? அந்த மாட்டுக்கு எவ்வளோ வலிக்கும். முள்ளு ஜாடி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்படியே தோலெல்லாம் பிச்சுக்குது அதுக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க. "ஏம்மா சும்மா இருப்பா. ஏன்பா இப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. "உங்களுக்கு என்ன வந்துச்சு? என் மாடு நான் அடிக்கிறேன்." ஸோ எல்லாரும் வந்து அப்படியே அந்த மாடு விழுந்துட்டு அப்படியே அந்த 4 காலையும் அப்படியே உதைச்சுக்குது. வாயிலேருந்து நுரையா வருது. அப்படியே தண்ணியெல்லாம் எடுத்து வந்து ஊத்துறாங்க. அப்படியே கும்பல் சேர்ந்தாச்சு. எல்லாரும் திட்டுறாங்க. யார்? அந்த நொண்டிய. ச்சீ! இவங்கிட்ட போய் இந்த மாடு மாட்டுச்சே. ச்சே! என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல. இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா, அதுல 1% இந்த மாட்டுக்கு போகட்டும். அந்த எருதுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வழியா ஒரு வேசி வந்து வந்துட்டு இருக்கான். அவங்களும் அப்படியே என்னடா இது ஒரே கூட்டமா இருக்குன்னு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த அப்படியே வாயிலேருந்து நுரையா தள்ளிட்டு இருக்கு. சில பேர் அப்படியே தண்ணியெல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. எல்லாரும் இந்த டயலாக் சொல்லவே, நாமளும் சொல்லி வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தேனா, அதில் 1% இந்த எருதுக்கும் போகட்டும் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லிடுச்சு. ஸோ எல்லாரும் சொல்லி முடிச்சாங்க. அது கடைசியில அந்த எருது அங்கேயே இறந்தும் போயிடுச்சு. இறந்து போயிடுச்சா? ஏன்னா யார் இறந்தாலும் யமதூதர்கள் வருவாங்க. ஸோ யமதூதர்கள் வந்து இந்த ஆத்மாவை அழைச்சிட்டு போயாச்சு. போய் அங்க போய் பார்க்குறாங்க. யம தர்மராஜா இதனுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது புண்ணியமா? பாவமா? என்ன பண்ணி வச்சிருக்கு? நெக்ஸ்ட் என்ன பண்ண, அதாவது நெக்ஸ்ட் இது வந்து எந்த ஜென்மத்துக்கு போகணும்னு பார்க்குறாரு. ஆனா எல்லாம் வந்து எப்படி இருக்காம்? நில்லுல இருக்கு. ஏன்னா அங்க இருந்ததுல யாருமே புண்ணியம் பண்ண காணோம். உனக்கு புண்ணியமே வரல. ஆனா அந்த வேசி அவங்க மட்டும் புண்ணியம் பண்ணியிருக்க. அந்த புண்ணியத்தால நீ வந்து திரும்ப ஒரு பிராமணனாக போய் பிறப்பாய் அப்படின்ட்டு யமதர்மராஜா வந்து சொல்றாரு. அதே போல இதுக்கு முன்னணி எடுத்த அந்த மனித பிறவியும் உனக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப எடுத்த இந்த எருது பிறவியும் உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியாச்சு. இப்ப அந்த எருது நேரா
ஒரு பிராமணருடைய குடும்பத்துல குழந்தையா வந்து பிறக்குது. அந்த குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து இதே யோசனை. நாம முதல்ல பிராமணனா இருந்தோம். நிறைய தவறு செஞ்சுட்டோம். அடுத்து எருதா பிறந்தோம். அந்த அம்மா ஒருத்தங்க என்னவோ புண்ணியம் செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பிறந்து 1 வருஷம் குழந்தை வெளிய விட்டுருமா? 5 வயசு குழந்தைய வெளிய விட்டுருமா? இல்ல 10 வயசு ஆனாலும் ஊர விட்டு போகணும். நான் அந்த ஊருக்கு போகணும், அங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா விட்டுருமா? இல்ல. முடியாது. இல்லையா? ஸோ உடனே அந்த குழந்தை கொஞ்சம் வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வாலிப வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், இப்ப அம்மா, அப்பாக்கு ஓகே. இந்த குழந்தை வந்து ஒரு பெரிய பையனா ஆயிட்டான். இவன் வந்து எது ஒண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவான் அப்படின்ற அவங்களுக்கு நம்பிக்கை வரும்போது, அப்ப அந்த அ பிராமண குழந்தை என்ன பண்ணுது? இந்த ஊர தேடிண்டு வருது. ஸோ இங்க வந்து அங்க இருக்க எல்லார்கிட்டயும் விசாரிக்குது. ஓ! இந்த இடத்துல தானே, இந்த ரோட்ல தானே நாம இறந்தோம். அப்படின்லாம் யோசிச்சுட்டு அங்க இருக்கிறவங்ககிட்ட கேட்குது. இங்க ஒரு வேசியம்மா இருந்தாங்களே, அவங்க வீடு எங்க? அப்படின்னு. ஐயோ! அவங்களுக்கு ரொம்ப வயசாச்சேப்பா. ரொம்ப வயசாயி தள்ளாத வயசு அப்படின்னு. இல்ல அவங்க வீடு எங்க இருக்குன்னு. அது 3வது தெருல கடைசி வீடு. சரின்ட்டு நேரா அவரு வந்து போய் கேட்கறாரு. கதவு தட்டுறாரு. அந்த அம்மா வயசான பாட்டி மாரி ஒருத்தவங்க வராங்க. அம்மா, நீங்க அப்படி என்னம்மா புண்ணியம் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. முதல்ல நீ யாருப்பா? இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் இளமையா இருந்தீங்க. அந்த நேரத்துல அங்க ஒரு எருது இறந்துச்சா? எல்லாரும் இப்படி சொல்லும்போது, என்னுடைய புண்ணியத்திலும் ஒரு பங்கு போகட்டும் நீங்களும் சொன்னீங்க. அப்படி என்னம்மா புண்ணியம் பண்ணீங்க? அப்பா நான் வந்து படிக்காதவ. அதுவும் இவ்ளோ ஒரு இழி தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். வேசி தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் என்னப்பா புண்ணியம் பண்ணியிருக்க போறேன்? ஆனா, எங்க வீட்ல ஒரு கிளி இருக்குப்பா. அந்த கிளி டெய்லி என்னவோ ஒண்ணு தினம் ஃபுல்லா அதே தான் சொல்லிட்டே இருக்கும். ஆனா, அது என்னன்னு தான்ப்பா எனக்கு தெரியல. அப்படியா? எங்க அந்த கிளி? சரின்ட்டு உள்ள வாப்பா அப்படின்ட்டு உள்ள கூப்பிடுறாங்க. நேரா உள்ள போறாங்க. அந்த கிளி பாக்குது. ஸோ அந்த கிளிகிட்ட இவர் கேட்குறாரு. "நீ என்னவோ டெய்லி சொல்லிட்டே இருக்கியே என்னப்பா அது?" உடனே அந்த கிளி சொல்லுது. "ஆக்சுவலா நான் வந்து ஒரு பிராமணனா இருந்தேன். ரொம்ப பணத்து ஆசையில என்ன பண்ணேன், நெறைய பணம் வாங்கிட்டு யாக யக்ஞங்கள செஞ்சேன். அதனால அடுத்த ஜென்மத்தில நான் வந்து கிளியா பொறந்துட்டேன். அதுவும் வந்து என்னுடைய அம்மா, அப்பா கிளி வந்து இரை தேட போயிடுச்சு. நான் ரொம்ப குட்டி பாப்பாவா இருந்தேன். குஞ்சு கிளியா இருந்தேன். அப்போ மழை, காத்து மழை அடிச்சது. அப்ப அந்த கூண்டோட நான் கீழ விழுந்துட்டேன். அந்த நேரத்தில அந்த ரிஷிகள் அந்த பக்கமா போனாங்க. அவங்க என்ன காப்பாத்தி அவங்களுடைய ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. அந்த ரிஷிகள், முனிவர்களுடைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி பகவத்கீதை கத்துன்ட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த சத்தத்தையே கேட்டுட்டு இருந்தேன் நானு. அவங்க டெய்லி பகவான பத்தி அந்த பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதையே கேட்டுட்டு, அந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்த தான் நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கு நடுவுல இந்த திருடன் என்ன பண்ணான், என்ன அங்கருந்து திருடிட்டு வந்துட்டான். ஏன்னா ஆசிரமத்தில போய் என்ன இருக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. என்ன பார்த்துட்டு இதையாவது வித்துடலான்னுட்டு இவகிட்ட இருந்து என்ன வித்துட்டு போயிட்டான். நான் சொன்னது என்ன, டெய்லி பகவத்கீதையினோட ஸ்லோகம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அத பாராயணம் பண்ணிட்டே இருந்தேன். அத இவங்க கேட்டதுனால இவங்களுடைய பாவமெல்லாம் போயிடுச்சு. ஸோ அவங்க அந்த புண்ணியத்தால தான் உனக்கும் இப்படி பிறவி கிடைச்சதுன்னு அந்த கிளி வந்து சொல்லுது. ஸோ கடைசியில அவரும் கேட்டுட்டு, அவரும் போய் பகவத்கீதைய டெய்லி படிக்க ஆரம்பிச்சு அவரும் மோட்சம் அடைஞ்சார். அந்த கிளி சொல்றத கேட்டு கேட்டு அந்த அம்மாவுக்கும் மோட்சம் கிடைச்சது. ஸோ அத சொன்னதுனால அந்த கிளிக்கும் மோட்சம் கிடைச்சது. ஸோ இந்த பௌதீக பந்தத்துல நம்ம மாட்டிண்டோம். பௌதீக ஆசை வச்சோம்னு வச்சுக்கோங்க. கஷ்டம் யாருக்கு அப்படின்னு நமக்கு தான். ஓகேங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.